சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விட்டா நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், நீங்க தான் பாவம். ஆமாமா, எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. இனிமே தான் கல்யாண விஷயமா அடிக்கடி மீட் பண்ண போறோமே. ஆமாமா. அப்புறம் ஒரு விஷயம்டா, எப்பவும் நானே இங்க வர்ற மாதிரி இருக்க கூடாது, நீயும் அடிக்கடி அங்க வரணும், சரியா? வராம இருந்துடாத, பேச்சு மாறக்கூடாது. கண்டிப்பா வரேன். நீ என்ன மனநிலையில இப்ப இருக்கேன்னு எனக்கு தெரியல சீதா. இங்க வர்ற வரைக்கும் எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. வீட்ல அவர் கூட சண்டை போட்டுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். ஆனா ஆதியும் சங்கவியும் தீர்க்கமா முடிவு பண்ணிருக்காங்க. எங்க வீட்ல வச்சு சொல்றப்போ எனக்கு பவித்ராவை நினைச்சுதான் ஏத்துக்க முடியாம இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. பவித்ராவுக்கும் இதுல எந்த ஆட்சேபனையும் நெருடலும் இல்ல. ஆதி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எனக்கு பவித்ரா நடந்துட்டதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது. நான் சங்கவியோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சீதா. எதிர்பார்க்காத நேரம் சட்டுப்புட்டுன்னு இப்படிலாம் நடக்குது. சங்கவிக்காக நான் சாமி கிட்ட அழாத நாளே இல்ல. சாமி இப்பதான் கண்ணு திறந்திருக்கு சீதா. அவளோட குணத்துக்கு அவ எங்க போய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ போறாளோன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கல்யாணம்னு ஒண்ணு அவ வாழ்க்கையில நடக்குமாங்கிற நினைப்பே எனக்கு வந்துருச்சு. சீதா, உங்க வீட்டுக்கு அவ மருமகளா வர்றதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல சீதா. சங்கவி நல்லா இருப்பா அண்ணி. எனக்கு ஆதி, பவி, கீர்த்தி எப்படியோ அதே மாதிரிதான் சங்கவியும். அவளும் என் பொண்ணு மாதிரிதான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவ நல்லா இருப்பா. ராதா, அங்க என்ன ரகசியம்? போலாமா? போலாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க அண்ணி. சங்கவிக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். வா, அடிக்கடி நாம இங்க வரதான் போறோம், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வரதான் போறாங்க. பத்தாததுக்கு போன்ல சீதா கிட்ட மணிக்கணக்கா பேசதான் போற. வா போலாம். சரி, வரேன் சீதா. போலாமாமா? நீங்க போங்கப்பா. எம்மா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி சொல்லணும். இப்ப நீ எங்க கூட தான் வரணும். வா. இல்லப்பா, அரவிந்த நான் தானே கூட்டிட்டு வந்தேன். திரும்பவும் ஹாஸ்பிடல் போய் விட்டுட்டு வர வேண்டாமா? ஏன் சங்கவி, ஆதி இருக்கா, தாமோதர வீட்டுல டிரைவர்ஸ் இருக்காங்க. யாராச்சும் கொண்டு போய் விடுனா விட போறாங்க. கல்யாண பொண்ணு அங்க இங்க சுத்த கூடாதுமா. என்னப்பா இது? இல்லம்மா, பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க, அதனால தான் சொல்றேன். சங்கவி, நீங்க உங்க அப்பா கூடவே போங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதான் டாக்டர் சொல்லிட்டார்ல. வா சங்கவி. அங்கிள், என்ன பேசுறீங்க? சங்கவி கூப்பிட்டு தான் அரவிந்த் வந்திருக்காரு. எமர்ஜென்சி கேஸ் ஒன்னு இருக்குதுன்னு கூட கால் வந்துச்சுப்பா. அத கூட இன்னொரு டாக்டரை பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்காரு, தெரியுமா? பாத்தீங்களா, ஒரு மரியாதைக்கு கூட்டிட்டு வந்தவங்க திருப்பி கூட்டு போய் விடணும்னு சொல்றான். போகட்டுமே. அப்புறம் என்னம்மா, ஆதியா சொல்லிட்டான். இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? தாராளமா போயிட்டு வா. தமோதரா, நாங்க போயிட்டு அண்ணன் வரோன்னு போயிட்டு வரோம். ஆதி, பவிக்கிட்ட சொல்லிடு. அரவிந்த், போலாமா? வரேன்டா. என்ன சந்தோஷம் பாரு. எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் பாரு. வெட்ட இடத்துல தேடினா தானே கிடைக்கும். இங்க கொண்டு வந்து வச்சதையே மறந்துட்டேன். அரை மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். தண்ணி குடிக்கலான்னு வந்து பார்த்தா இங்க இருக்கு. பரவாயில்லையே, இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். இல்ல, ஜானு எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாள்ல, உன்னாலையும் தூங்க முடியாது. இன்னைக்கு அழாம இருக்கல்ல, அதான் சொன்னேன். ஜானு, குட் நைட். ஆதி, நீ சங்கவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல.
என்ன சத்தத்தையே காணோம்? புரியுது. சங்கவிதா சார் வர சொன்னாங்க. சங்கவியா? எதுக்கு டாக்டர்? வெளியில போகணும்னு சொன்னாங்க. வெளியிலனா எங்க? அது தெரியல சார். ஃபோன் பண்ணாங்க, ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். வெளியில போலாமான்னு கேட்டாங்க, ஓகேன்னு சொன்னேன். இல்ல புரியல, அவதுக்கு உங்களை கூப்பிடணும்? அது தெரியல சார். கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். எதுக்குன்னு அவங்கள தான் கேட்கணும். ஹாய். சாரி அரவிந்த், சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. போலாமா? எப்போ வந்தீங்க? கூப்பிட்டுருக்கலாம்ல. இப்பதான் வந்தீங்களா? அப்பாட்ட சங்கவி ஒரு நிமிஷம் இப்படி வா. ஆ, அப்பா மேல வா. ஒரு நிமிஷம். ப்ளீஸ். என்னப்பா? எதுக்குமா டாக்டர் வர சொன்ன? வெளியில போறோம்ப்பா, ஒரு கம்பெனிக்காக தான். இது என்ன புது பழக்கம்? இப்பதான் எல்லாம் சரியாயி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல புதுசா ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்பி விட்டுறாதம்மா. அரவிந்த் கூட போறதாலலாம் ஒரு ப்ராப்ளமும் வராதுப்பா. சொன்ன புரிஞ்சுக்கோ சங்கவி. இவ்வளவு நாள் நீ நடந்துகிட்டது வேற. இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஆதிக்கு தெரிஞ்சா வீண பிரச்சனை ஆகுமா? அட போங்கப்பா, ஆதிக்கு எல்லாமே தெரியும். நீங்க பண்றத பார்த்தாதான் சிரிப்பு சிரிப்பா வருது. வாங்க. அரவிந்த், ஒரு காமெடியை கேட்டீங்களா? நீங்களும் நானும் சேர்ந்து வெளியே போறது ஆதிக்கு தெரிஞ்சோ தப்பா நினைப்பானா? பாத்தீங்களாப்பா, அரவிந்தே சிரிக்கிறாரு. ஆனா உங்க டெரர் லுக்க பார்த்துதான் கொஞ்சம் பயந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் ஆதியை தான் கேட்டேன். அவன் தான் சொன்னான், நான் பிஸியா இருக்கேன், நீ வேணா அரவிந்த கூட்டிட்டு போன்னு. இப்ப எங்க போறீங்க? அட போங்கப்பா, எல்லாமே டீடைலா கேட்டுட்டு இருக்கீங்க. வெளியில போறோம், சீக்கிரமா வந்துருவோம். மா, அரவிந்த் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. எதுவுமே குடுக்கலையா? இப்பதான் வந்தாரு, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. காஃபி ரெடியா இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க குடிச்சிட்டு தான் போகணும். உட்காருங்க. மா, என்னம்மா பாத்துக்கிட்டே நிக்கிற? போய் காஃபி எடுத்துட்டு வா போ. நீங்க உட்காருங்க அரவிந்த். ஆக்சுவலா அம்மா வீட்டுக்கு வர யாரையுமே சும்மா அனுப்ப மாட்டாங்க. அவங்க காஃபியை குடிச்சே ஆகணும். இன்னைக்கு உங்களை எதிர்பார்க்கவே இல்லல, அதான் மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு சங்கவி அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? நாம இப்ப வெளியில தானே போறோம், போற இடத்துல சாப்பிட்டா போச்சு. இருந்தாலும் எங்க அம்மா காஃபி போல வருமா? ஏய் ராதா, என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? திருட்டுத்தனமா ஒண்ணும் போகலையே நம்ம கிட்ட. ஏன் ஆதிகிட்டையும் சொல்லிட்டு தானே போறா? இல்ல, இது எனக்கு சரியா படல. இந்த பையனுக்கு எதுக்கு இவ இவ்வளவு உரிமை கொடுக்கணும்? வீட்டுக்கெல்லாம் எதுக்கு வர வச்சுக்கிட்டு? இதெல்லாம் நல்லா இல்ல. ஒண்ணும் இல்லாத விஷயத்த நீங்களே பெருசு பண்ணி விட்டுறாதீங்க, போங்க. தேங்க்யூ. அரவிந்த், காஃபிய மெதுவா ரசிச்சு குடிச்சாதான் அதோட டேஸ்ட் நாக்குல இருக்கும். கடகடன்னு குடிச்சா நல்லாவா இருக்கும்? இல்ல, நம்ம வெளியில போனோம் இல்லையா? பரவாயில்ல, மெல்ல குடிங்க. உண்மையிலே காஃபி சூப்பர். இன்னொரு நாள் சாப்பிடுற மாதிரி வாங்க. போலாமா? போலாம். வரேன்பா, வரேம்மா. வரேன் சார், வரேன் மேடம். என்னாச்சு அரவிந்த்? இல்ல, உங்க அப்பாவுக்கு நான் இங்க வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல போல இருக்கு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது. அவரை விடுங்க. அவர் யார்கிட்டதான் ஒழுங்கா பேசுறாரு? முன்னாடிலாம் ஆதிய பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. நான் அவனை பத்தி பேச்சு எடுத்தாலே அவனை மட்டன் தட்டி தான் பேசுவாரு. இப்போ என்னடானா ஆதி ஆதின்னு மூச்சுக்கு 300 தடவை ஆதி புராணமா தான் இருக்கு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே. இப்போ உங்களை பிடிக்கல, இப்படியேவா இருந்துருவாரு? யாருக்கு தெரியும், அவரு மாறிக்கிட்டே இருப்பாரு.
கூடிய சீக்கிரமே அவர் அரவிந்த்னு உங்க புராண பாட ஆரம்பிச்சாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சங்கவி முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. உனக்கு தான் ஆதி ப்ரோ. அட என்ன உனக்கு கல்யாண கலை அடிக்கடியில வந்துட்டு போகுது. டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன், வாயை மூடிட்டு கிளம்பு. இங்க பாரு தேவா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போயிடு. அடேங்க அப்பா, உத்தம புத்திரி, ஒரு உத்தமனுக்கு பிறந்த உத்தம புத்திரி. இது கரெக்டா உனக்கு தாமா பொருந்தும். உங்க அப்பா இருக்கானே மீசக்காரன், என்ன உசு பேத்தி ஜெயிலுக்கு அனுப்புன பெருமை உங்க அப்பனை தான் சேரும். இங்க பார் தேவா, அவரை பத்தி பேசுறதா இருந்தா அவர்கிட்ட போய் பேசு, என்கிட்ட வேண்டாம். என்னம்மா இப்படி கோவப்படுற? ஏன் அது இவ செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? என்ன பவி உனக்குமா மறந்துடுச்சு? இவளுடைய வியாதி உங்க 2 பேருக்கும் தொத்திக்கிச்சா? தேவா, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உனக்கு ஏதாவது பேசணும்னா என் வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம். யோ யார் யா நீ? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்? ஆள் இல்லாத ரெஸ்டாரண்ட்ல கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? ஓடி போயிட்டு பேசாம கடுப்பாயிடுவான். பாத்தீங்களா இவனோட தராதரம் இவ்வளவுதான். எப்படி பேசுறான் பாருங்க. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற. ஏன் சங்கவி, ஆதி பவித்ரா கழுத்துல தாலி கட்டினதும் என்னெல்லாம் பிளான் பண்ண மறந்துட்டியா? மறந்துட்டியா இல்ல நடிக்கிறியா? சொல்லு. பழைய பிரச்சனையெல்லாம் நீ எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு. அத பேசுறதுக்கு இது இடம் கிடையாது, அதை புரிஞ்சுக்க. அட யார் யா நீ குறுக்க வந்துகிட்டு? ஆதி ப்ரோ, இந்த ஆளை கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லு. முழுசா பேசவே விட மாட்டேங்கிறான். நான் எதுல விட்டேன்? சங்கவி, ஆதியும் பவித்ராவும் பிரிக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் சதி பண்ணன்னு மறந்துட்டியா? ஏய், எங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கலாம் ட்ரை பண்ணாத. இங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நீ முதல்ல வெளிய போ. வரே வா. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் நட்பு அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. அந்த மாதிரி காவிய நட்பா? இவ என்னெல்லாம் செஞ்சான்னு முழுசா தெரிஞ்சா இவளை கிட்டே சேர்க்க மாட்டீங்க, அது தெரியுமா? இங்க யாரும் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. நீ கிளம்பலாம். தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 1 2 இல்ல, அடுக்கடுக்கா பிளான் போட்டாங்க இந்த மேடம். எதுக்கு? உன்னையும் ஆதியும் பிரிக்கிறதுக்கு. அதுக்கு நானும் சில விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணேன். அப்படின்னா நீ பெரிய யோகியன்னு என்ன கேட்கலாம். நான் யோகியம் இல்லதா? எனக்கு பவித்ரா வேணும், சங்கவிக்கு ஆதி வேணும். அதுக்கான கூட்டு முயற்சி தான். இல்ல ஆனா சும்மா சொல்லக்கூடாது சங்கவி. மிரட்டி மாடியில இருந்து குதிச்சு மண்டை உடைஞ்சி மூளை குழம்பி ஆனா இதெல்லாம் பார்க்க நான் எங்க இருந்தேன்? அதான் எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்களே. வெளியில வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சேன், அப்பதான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. உனக்கெல்லாம் பெரிய விசில போடணும். உன் சாமர்த்தியம் சுட்டு போட்டாலும் எனக்கெல்லாம் வராதுமா. அதனாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். நீ இப்ப ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற. தேவா, சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காரு. டாக்டர், நானா உளறேன்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஓ, பேஷண்ட்டை காப்பாத்துறீங்க. தொழில் தர்மம். இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க பாரு பவி, ஆதி எப்படியும் உன்னை கழட்டி விட்டுருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்கல. இப்பவும் உன்னை கெட்டு போகல. உனக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். ஆதி, நீ வா போலாம். போங்க 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 போங்க. கல்யாண வேலையில பிஸியா இருப்பீங்க. இந்த தேவாவை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. எப்பவும் உங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். சங்கவி, நீங்க வாங்க. சங்கவி, சங்கவி,
பாராட்ட மனசு இல்லைனாலும் மட்டும் தட்டாமையாவது இருங்க. சரி அதெல்லாம் விடு. அடிக்கடி அவர் கூட வெளியே போறதெல்லாம் நிப்பாட்டிக்கோ. அடிக்கடி நான் அவர் கூட வெளியே போறதை நீங்க பாத்தீங்களா? ஏன் ஓ அம்மா அவளாவே கேட்டாளே, டாக்டரை பார்த்துட்டு வரியான்னு கேட்டால, இதுல இருந்து தெரியலையா? ஏங்க நான் ஏதோ தோணுச்சுன்னு கேட்டேன். பா, அவர் கூட நான் பேசிட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரியல. என்ன நல்லா கைட் பண்றாருப்பா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் மட்டும் இல்லனா நான் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். உங்க கூட பேசுறதையே நான் நிறுத்தி இருப்பேன். சரி சரி விடு, வா இஷ்டம். சாரிமா, அப்பா இனிமே அப்படி பேச மாட்டேன், சரியா? நான் என்னெல்லாமோ சொல்ல வந்தேன், எல்லாமே டைவர்ட் பண்ணி விட்டுட்டீங்க. ஆதிக்கும் பவிக்கும் இன்னும் 15 டேஸ்ல டிவோர்ஸ் கிடைச்சிருமா? அட என்னம்மா நீ, இதெல்லாம் முதல்ல வந்த உடனே சொல்லிருக்கணும். இத செலிப்ரேட் பண்ணா பரவாயில்ல, அதை விட்டுட்டு. செலிப்ரேஷன் தானே, மொத்தமா பண்ணிக்கலாம்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, டிவோர்ஸ் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? அது எப்படி சங்கவி? சங்கவி, அந்த நாள்ல மண்டபம் கிடைக்கணும், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம், இன்னும் எவ்வளவு இருக்குமா? அட ஆமாமா, டேட் பிக்ஸ் பண்ணாதானே மத்த வேலைகள் ஆரம்பிக்க முடியும். குத்து மதிப்பா 15 நாளைக்குள்ள ஒருத்தராலையும் ஒரு பிளானும் பண்ண முடியாதுமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்னா சொன்னதுதான். டிவோர்ஸ் அன்னைக்கு தான் எனக்கு மேரேஜ். என்ன சத்தத்தையே காணும்? டேட் பிக்ஸ் பண்ணாம? இல்லப்பா, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம்ப்பா. கல்யாண டேட்டுக்கு என்ன சொல்றீங்க? ஒத்துக்குறீங்க தானே? ஓகே தான், ஆனா மத்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அங்கிள் கிட்ட வந்து இத பேசுங்க. அங்க வந்து சங்கவிதா சொன்னா அப்படின்னு ஏன் பக்கம் திருப்பி விட்டுறக்கூடாது. ஸ்ட்ராங்கா பேசணும். எக்காரணத்தை கொண்டும் கல்யாண டேட்டை மட்டும் மாத்தவே கூடாது. யோ, என்ன ஒண்ணு இல்லையே. என்ன வேகமா வந்த, என்ன பார்த்த உடனே அப்படியே பம்முற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. கீர்த்தி, உனக்கு விஷயம் தெரியுமா? சங்கவிக்கும் நம்ம ஆதிக்கும் கல்யாணமா? மாமா, தயவு செஞ்சு அரைகுறையா கேட்டுட்டு வந்து உளராதீங்க. யார் சொன்னா? சங்கவியா? அவ இப்படிதான் வாய்க்கு வந்தபடி ஏதாவது சொல்லிட்டு சுத்துவா. இல்லம்மா, விஷயம் 100% உண்மை. ஆதிக்கும் பவிக்கும் டைவர்ஸ் ஆக போகுதுல்ல? ஆமா, அது என்னமோ ஒரு நிர்பந்தத்துல எழுதி கொடுத்திருக்காங்க. ஆனா டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் போகாது மாமா. சங்கவி தெளிவா தான் காய நகர்த்திக்கிட்டு இருக்கா. டைவர்ஸ் கிடைச்சிருமா? கிடைச்ச உடனே ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். என்ன முட்டாள்தனமா இருக்கு? அவ சொல்லிட்டா கல்யாணம் முடிஞ்சிருமா? அதெல்லாம் நடக்காது. ஆதியும் சம்மதிச்சிட்டான் கீர்த்தி. ஆமாமா, அவனும் சம்மதிச்சுட்டான். அவன் எப்படி சம்மதிச்சான்? எனக்கு சத்தியமா புரியல. மாப்பிள்ளை எப்படி சம்மதிச்சான்னு எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. அவன் சம்மதிச்சாலும் நான் விட மாட்டேன். அவங்களுக்கு எல்லாம் கல்யாணங்கிறது விளையாட்டா தெரியுதா? எல்லாம் தெரிஞ்சும் சங்கவி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஐயோ, எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு மாமா. எனக்கு ஒன்னும் புரியல கீர்த்தி. மாப்பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணமா இருந்தாலும் சரி, நான் இதை அனுமதிக்க மாட்டேன் மாமா. பவித்ரா அன்னைக்கு சங்கவி என்ன நல்லா கொடுமை பண்ணிருக்கா, அதெல்லாம் அவளை ஈஸியா மறந்துட முடியுமா? இன்னொருத்தியா இருந்தா இந்நேரம் சங்கவிய ஜெயில உட்கார வச்சிருந்திருப்பா. பழைய ஃப்ரெண்ட் ஆச்சு, நான் அண்ணி பாவம் பார்த்து விட்டதுக்கு சங்கவி அவ புத்தியை காட்டிட்டால மாமா. சங்கவியை விடு கீர்த்தி. அவ ஆரம்பத்துல இருந்து ஆதியை கட்டிக்க போறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் எப்படி இதுக்கு சம்மதிச்சாங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் இப்பவே போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நானும் வரேன் இரு. ஆனா இந்த விஷயம் வாசுகிக்கு தெரிய வேண்டாம். ஏன் மாமா? அவ எப்படியும் சங்கவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. நியாயம் தர்மம் பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டா. அவளும் அங்க வந்தான்னா ஏதாவது குட்டையை குழப்ப ஆரம்பிச்சிருவா. நாம அவகிட்ட சொல்லிக்க வேண்டாம் என்ன? சரிங்க மாமா.
வந்து உட்காரு. வாங்க வாங்க, சம்பந்தி வீட்டுக்காரங்களா வாங்க. என்னடா இது தாமோதரா, சம்மந்தி வீட்டுக்காரங்கிற? என்னைக்கும் நான் உன் ராஜசேகர் தான், நீ என் தாமோதரன் தான். சரிடா, சரி சரி. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல, படுத்திருந்தேன் அதான். சரி சரி, ஆதி கூப்பிடு, சில விஷயங்கள்லாம் பேச வேண்டி இருக்கு. வந்துருவா வந்துருவா. ஹாய் ஆதி. ஹாய். வா ஆதி, இப்படி வந்து உட்காரு. இதோ வரேன். தள்ளி உட்காரு. சீதா, ஐயா உமா வாங்க. ராஜசேகர் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா சொல்லுங்க. அது வந்து வா கீர்த்தி. நல்ல வேலை கீர்த்தி, நீ மட்டும் தான் மிஸ்ஸிங்னு நினைச்சிட்டு இருந்த, நீயும் கரெக்டா வந்துட்ட. சங்கவி வீட்ல இருந்து திடீர்னு வந்துட்டாங்க. இல்லனா முதலே உன்னை கூப்பிட்டுருப்பேன். உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். வேணாண்ணே, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். நீயும் சங்கவி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படிதானே? கீர்த்தி, உன் கேள்வியோட டோனே சரியில்லையே. இதெல்லாம் முதல்லயே பேசினது தானே? முதல்ல பேசினப்போ ஓகே தான் சங்கவி. ஆனா இப்ப சூழ்நிலை அதே மாதிரியா இருக்கு. எல்லாம் மாறி போச்சுல்ல. என்ன பேசுற? எங்க எல்லாருக்கும் ஓகே, உனக்கு இதுல என்ன ப்ராப்ளம்? பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நான் பேசுறதுக்கு நீங்க மன்னிக்கணும். என்னால பேசாமையும் இருக்க முடியல. டேய் ஆதி, நல்லா யோசிச்சு தான் நீ இந்த முடிவு எடுத்தியா? என்ன மாமா கேள்வி இது? நாங்க என்ன சின்ன பிள்ளையா? நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். எங்க எல்லாருக்குமே இதுல சம்மதம் தான், இன்க்ளூடிங் பவி. பவிக்கே இதுல சம்மதம்ங்கிறப்போ வேற என்ன காரணம் சொல்ல போறீங்க? இது நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான் மாமா. ஆரம்பிக்கலாமா? சொல்லுடா. நாங்களும் வரலாமா? வாசுகி, நீ இங்க காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் கீர்த்தி, உங்க வீட்ல தான் காய்கறி வியாபாரம் பண்றாங்களா என்ன? இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்தேன், அது கூட நான் செய்யக்கூடாதா என்ன? இங்க வந்து நின்னு வேடிக்கை பாக்குறதா உன்னோட முக்கியமான வேலையா? அதுவும் பொய் சொல்லிட்டு வந்திருக்க? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு சொன்ன. ஏன் நீ என்கிட்ட பொய் சொன்னதே இல்லையா? ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்க? எழுத்து போய் சொல்லிட்டு இருக்க? யார் எதிர்த்து பேசினா? வாய மூடுங்க. சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் சண்டை போடுங்க. சொல்லுடா. சங்கவி கண்ணே, நீ ஆதியும் கட்டிக்க போறீங்களாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல பத்தியா? நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லு. 15 நாள்ல டைவர்ஸ் கிடைச்சிடும்னு வக்கீல் அம்மா சொன்னாங்க இல்லையா? அதனால சங்கவி ஒரு முடிவு பண்ணியிருக்கா. அப்பா, சஸ்பென்ஸ்லாம் வேண்டாம், சீக்கிரமா சொல்லுங்க. சங்கவி என்ன ஆசைப்படுறான்னா, ஆதிக்கு என்னைக்கு டைவர்ஸ் கிடைக்குதோ அன்னைக்கு ஆதி சங்கவி கல்யாணத்தையும் வச்சுக்கலான்னு சொல்றா. அங்கிள், ஏன் அவ்வளோ அவசரம்? நானும் இதையே தான் கேட்டேன். சங்கவி அடம் பிடிக்கிறாளே ஆதி. என்னைக்கு வச்சுக்கிட்டா என்ன ப்ராப்ளம் ஆதி? அப்பா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ண போறாரு, அவரையே நான் சம்மதிக்க வச்சுட்டேன். இதுல நீ பூந்து ஆட்டத்தை கலைக்காத. அதுக்கு இல்ல சங்கவி, 15 நாள் தான் இருக்கு. அவ்வளவு அவசர அவசரமா முடிக்கணுமா ராஜசேகர்? சங்கவியை பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியுமேடா. அவகிட்ட நீயே பேசிக்கோ. என்னம்மா இது? அங்கிள் ப்ளீஸ், என்னோட ஆசை இது, நோ சொல்லாதீங்க. அப்பா எல்லா ஏற்பாடையும் பார்த்து பாரு. ஆமாடா. பவி, உனக்கு ஓகே தானே? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
அவகிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு? நாம தான் முடிவு பண்ணணும் சங்கவி கண்ணு. ஒவ்வொன்னையும் நான் தான் போன் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குற. நீ எனக்கு சம்பளம் தரியா இல்ல நான் உனக்கு சம்பளம் தரேனா? தொலைச்சு கட்டிடுவேன், தொலைச்சு. போன வை. அண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? சங்கவி கண்ணுக்கும் ஆதிக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணே. சங்கவி வாழ்க்கைய எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணி போட்டாங்களேன்னு நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேண்ணே. நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். சாமி இப்ப கண்ணை திறந்துருச்சு பாத்தீங்களா? அண்ணே, மகேஸ்வரி திரும்பவும் இங்க வந்திருக்காளே. உன்னை யார் இங்க கூப்பிட்டா? என்னென்ன இப்படி கேக்குறீங்க? கூப்பிட வேண்டியவங்க நீங்க தான் கூப்பிடல, வந்தவங்களை இப்படி கேக்குறீங்களே. சரி உள்ள போ. இருங்கண்ணே, இந்த பவித்ரா மகேஸ்வரிய வேணும்னே இங்க கூட்டிட்டு வந்திருக்கா பாருங்களேன். நீங்க மகேஸ்வரிய பார்த்த உடனே பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு திட்டத்தோட தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. தயவு செஞ்சு இந்த பேச்ச விடு. வந்த வேலையை மட்டும் பாரு. சரிண்ணே சரிண்ணே, கோபப்படாதீங்க. இத ஏன் கேக்குறேன்னா, நீங்க தான் மகேஸ்வரி எங்க இருக்கான்னு விவரம் கேட்டு சொல்ல சொன்னீங்க. நானும் மனோவும் ரிஸ்க் எடுத்து அதுக்காக வேலை செஞ்சோம். இல்லடா மனோ? விடுங்கம்மா, அங்கிளுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பா பண்ணோம். அங்கிளும் சங்கவி நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்கல்ல. அதுவும் வாஸ்தவம் தாண்டா. இருந்தாலும் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. போலீஸ் கேஸ் அது இது நானே நான் பயந்துட்டேன். உண்மையாவே அண்ணனுக்கும் அரவிந்த் கொலைக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். தகவல் கொடுத்த குத்தத்துக்கு நம்மளையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல. இங்க பாரு வாசுகி, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதை ஏன் சொல்லிட்டு இருக்க கூடாது? சொல்லிட்டா. ஐயோ இல்லண்ணே, அது எனக்கு தெரியும். இல்லனா போலீஸ் உங்களை வெளியில விடுவாங்களா? ஜெயில புடிச்சு போட்டிருப்பாங்க. கொலை குத்தோன்னா சும்மாவா இப்படியா வெளியில அலைய விடுவாங்க? இப்ப என்ன பல்சர் நோட்டி குத்தி காட்டிட்டு போலான்னு மதியா? ஐயோ 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 ஐயோ, அப்படி அண்ணன் செய்வேன் நானு. சங்கவி கண்ணுக்காக தான் நானே இங்க வந்தேன். மகேஸ்வரி அந்த பவித்ரா திரும்ப உள்ள கூப்பிட்டுருக்கானதுமே அப்படியே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுனே. ஆதி சங்கவி கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த பவித்ரா திட்டம் போடுறா. கவனமா இருக்கணும்னே. எனக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே உங்க மேல கொலை பழிய போட்டவங்க இன்னும் என்னெல்லாம் பழி போட காத்திருக்காங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கண்ணே. ஏமா இந்த ஆள்கிட்ட வாய் கொடுத்து அசிங்கப்படுற? காரணமா தாண்டா. மகேஸ்வரி மகேஸ்வரினதும் அந்த ஆளு எப்படி பதறாரு பாத்தியா? அதை விடுமா, அவரை பத்தி நமக்கு என்ன கவலை? அப்புறம் ஆதி சங்கவி கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம சங்கவியை பிடிச்சு நம்ம திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும். பின்ன அதான என்னோட திட்டமே. ஆனாலும் கூட இந்த மகேஸ்வரி, பவித்ரா, இந்த ராஜசேகர் அண்ணன் இவங்க 3 பேரும் ஏதோ கேம் ஆடுறாங்க. அது என்னன்னு தான் விளங்கல. என்ன மிரட்டி பாக்குறியா? ஓ உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நடுக்கிறவல்ல இந்த ராஜசேகர். நான் ஏன் சார் உங்களை மிரட்ட போறேன்? நடிக்காத. மகேஸ்வரி நீ திட்டம் போட்டு தான் நீங்க கூட்டிட்டு வந்த. அதுவும் எல்லாரும் இருக்கும்போது எழுதி வச்சுக்கோ, உன் திட்டம் பலிக்காது. நாளை எண்ணிக்கோ. இன்னும் 15 நாள் தான் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீயே கெஸ் பண்ணிருப்பிய. நீதான் ரொம்ப ஷார்ப்பான ஆளாச்சே. பெருசா ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல நீ இருக்க மாட்ட, அவ்வளவுதான். ஏன் சார், உங்க பார்வையில மகேஸ்வரி ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி தானே? அவங்களுக்கே நீங்க இவ்ளோ பீதி ஆகுறீங்க? யாரு? நானு பீதி ஆகலன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கே இது வேடிக்கையா தெரியலையா? நான் பயப்படலன்னு சொல்றதே பயப்படுறேன்னு கேக்குது. அதான் பார்த்தனே, மகேஸ்வரி அக்கா உள்ள வந்ததும் உங்க முகம் போன போக்கும் கை கால் ஆடின ஆட்டமும். அது உன்னோட கற்பனை. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. நார்மலா தான் இருக்க. நீங்க எப்படியோ இருந்துக்கோங்க, ஆனா ரொம்ப நாள் இப்படியே வெளியே இருந்துடலாம்னு நினைக்காதீங்க. மகேஸ்வரி அக்காவை வச்சுதான் உங்களை உள்ள தள்ள போறேன். அதெல்லாம் நடக்கணும்னா அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். வாய்தான் அப்படி சொல்லுது, கண்ணுல பயம் தெரியுது.